tamilcinemanew.in. கொஞ்சம் நாளாவே சொல்ல முடியாது, கொஞ்சம் வருடங்களாகவே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. பெண்கள் மட்டும் இல்லாம குழந்தைகளும் இதுல ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ரீசெண்டா நம்ம எல்லாருமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குறது பொள்ளாச்சி சம்பவம். பொள்ளாச்சி சம்பவம் இன்னும் ஒரு சரியான முடிவுக்கு வராத நிலையில கோவையில அடுத்து ஒரு பயங்கரம் நடந்தது. அதுதான் 6 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமான முறையில கொல்லப்பட்டது. இந்த கேஸ்ல எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, குற்றவாளி யாரா இருக்கும் அப்படின்னு போலீசார் விசாரணையை தொடங்கினாங்க. விசாரணையை தொடங்கினவங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க. குற்றவாளி சந்தோஷ்குமார் என்பவர் தான். அவர் அங்க இருக்கிற பாட்டி வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிருக்காரு. போலீசார் எப்படி சந்தோஷ்குமாரை பிடிச்சாங்க அப்படின்னா, சிறுமி இறந்து கிடந்த இடத்துல குறிப்பிட்ட டவர்ல எந்தெந்த எண்கள் அந்த டைம்ல இருந்துச்சு அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு 4-5 பேரை போலீசார் சந்தேகத்தை அடிப்படையில விசாரிக்க கொண்டு போயிருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் விசாரணையை தொடர்ந்திருக்காங்க. அந்த விசாரணையோட முடிவுல சந்தோஷ்குமார் அந்த கொலையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஒத்துக்கிட்ட அவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே கூலா, ஆமா நான் தான் கொலை செஞ்சேன், இப்ப என்ன அதுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே அலட்சியமா பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட அளிச்ச வாக்குமூலத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சம்பவம் நடந்த அன்று பாத்தீங்கன்னா நான் அந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்ப அந்த சிறுமி அங்க விளையாடிட்டு இருந்தா. நான் அந்த சிறுமியை பார்த்து என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு நான் கூப்பிடும் போது சிறுமி பயந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சுட்டா. நானும் துரத்திட்டு போய் சிறுமியை பிடிச்சேன். அப்போ தவறி விழுந்த சிறுமி கீழே விழுந்ததுனால தலையில பலத்தமா காயம் ஏற்பட்டுச்சு. அதையும் கண்டுகொள்ளாம நான் சிறுமியை தூக்கிக்கிட்டு எங்க வீட்டுக்கு போனேன். அப்போ எங்க பாட்டி படுத்த படுக்கையா சாவோட விழுவுல இருந்தாங்க. அதெல்லாம் கண்டுக்காத நானு சிறுமியை என்னோட அறைக்குள்ள கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சேன். சிறுமி கத்தனால அவளை தலையில அடிச்சு கழுத்தை நெறித்து கொலை செஞ்சுட்டேன். இதுக்கு இடையில தான் எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. பாட்டி இறந்ததுனால சிறுமியோட உடலை என்னோட ரூம்ல மறைச்சு வச்சுட்டு எங்களோட உறவினர்கள் எல்லாருக்குமே அவங்க இறந்த செய்தியை சொன்னேன். எங்க வீட்டுக்கு எல்லா உறவினரும் வந்துட்டாங்க. பாட்டியோட இறுதி சடங்கு நடந்ததுனால அந்த சிறுமியோட பெற்றோர்கள் எங்க வீட்டை கண்டுக்கவே இல்லை. இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு மறுநாள் காலையில எங்க உறவினர்களா போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட சடலத்தை நான் அவங்க வீட்டுக்கு அருகில வீசிட்டு போயிட்டேன். இதுதான் அவங்க வாக்குமூலமா கொடுத்திருக்காரு. சந்தோஷ்குமார் தன்னோட கொலையை ரொம்ப அசால்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்க இருந்த போலீஸ் அதிகாரிகள் ரொம்பவே அதிர்ந்து போயிட்டாங்க. இவ்வளவு அலட்சியமா ஒரு 6 வயசு குழந்தைய, அதாவது 1வது படிக்கிற குழந்தைய இப்படி நாசம் பண்ணி போட்டவன எதுக்கு உட்கார வச்சு விசாரிக்கணும்? அவனை தப்ப ஒத்துக்கிட்டான், அடுத்த நிமிஷமே அவனுக்கு அவசர தூக்கு தண்டனை கொடுக்கணும், இல்ல அங்கேயே என்கவுண்டர் பண்ணி சுட்டு போட்டிருக்கணும். நம்ம ஊர் சட்டம் சரியில்லை. பொள்ளாச்சிலே அப்படிதான். இன்னி வரைக்கும் ஒரு முடிவு தெரியல. 4 பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு போலீஸ் அதிகாரிகள் விசாரணை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நிறைய ஆடியோக்கள் வெளியே வந்திருக்கு. அதுல எல்லாருமே பாத்தீங்கன்னா 8ல இருந்து 9 பேர் இதுல சம்பந்தப்பட்டுக்கிறதா சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது எதுக்கு போலீசார் வெறும் 4 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் விசாரணை என்ற பேர்ல அவங்கள உயிரோட வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த பொள்ளாச்சியும் சரி இந்த கோவையும் சரி 2 பேருமே உடனே தண்டனைக்கு உள்ளாக்கணும். உடனே அவங்களுக்கு அவசர தூக்கு தண்டனையோ இல்ல என்கவுண்டரோ பண்ணி அவங்கள சாவ அடிக்கணும். அப்பதான் இனிமே இன்னொருத்தவங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு பயப்படுவான். இப்படி பொள்ளாச்சியில செஞ்சவங்களை விட்டு வச்சதால தான் இன்னைக்கு கோவையில நடந்திருக்கு. இப்ப இவனையும் விட்டு வச்சுட்டா அடுத்தது 3 வயசு சிறுமிக்கு நடக்கும். இதெல்லாம் முடிவுக்கு வரதுக்கு ஒரே ஒரு தண்டனை, கடுமையான தண்டனை இருக்கணும். நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றதும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சும்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.